மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. மாறன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ச்சே, நம்ம கண்ணு முன்னாடியே வந்து வீராக்கு இன்னொரு ஜோடியா, ச்சே என்னால் தாங்கவே முடியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த ஆர்டிஸ்ட் வந்து வரலைங்கிற மாதிரி தகவல் வந்து தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. டேரக்டர் பட்டமாயிட்டாங்க. இப்போ அந்த ஆர்டிஸ்ட் வரல, உங்கள் தம்பிக்கிட்ட கேட்டு நீங்கள் தான் வந்து சம்மதிக்க வைக்கணும். இதை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு வழி இல்லை. இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க சார், திருப்பியும் இந்த லைட்டிங்க்கு கேமராக்கெலாம் செலவு பண்ணால் ரொம்ப கஷ்டமாயிடும் சார், பார்த்துக்கங்க. அப்புறம் பட்ஜெட் 2 மடங்கு ஆயிடுச்சுன்னா என்னெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க போல இருக்கு. அந்த இடத்துல இதை கேட்டவங்க வந்து பேர் எதிர்ச்சியாக பட்டமாயிடுறாங்க. நம்ம ராகவன் எப்படி இதெல்லாம் கேட்க போகிறேன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும்போது கண்மணி குறுக்க வந்து நிற்கிறாங்க. என்னங்க ரொம்ப பாட்டமாக இருக்கீங்க, ஆர்டிஸ்ட் வந்து வரலன்ட்டாங்க. அச்சச்சோ, அப்புறம் எப்படிங்க இந்த ஆட் வந்து எடுக்க போகிறீங்க, நீங்கள் நடிக்க போகிறீங்களா? நான்லாம் நடிக்கலாமா, நான் வந்து மாறனை வந்து நடிக்க சொல்லலான் இருக்கேன். என்னது மாறனை நடிக்க சொல்ல போகிறீங்களா? அவெல்லாம் செட்டே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ராகவன் வந்து முறைக்கிறாங்க. இல்லைங்க, வீராக்கு சின்ன வயசுலேருந்து நடிச்செல்லாம் பழக்கம் இருக்குது, ஆனால் நம்ம மாறனுக்கு அப்படியெல்லாம் இருக்காது இல்லை, அதனால தான் சொல்லிகிட்டு இருந்தேன். டேரக்டர் வந்து முடிவு பண்ணிட்டாருமா, மாறன்ட்ட தான் கேட்கணும். அச்சச்சோ, என்னடா அது இப்படி ஒரு பிரச்சனை வந்து புதுசாக வந்து வந்திருக்கே. ஆல்ரெடி அவன் நிஜத்திலே கணவன் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இப்போ 2 பேரும் ஒத்துமையாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வரணுங்கிற மாதிரி யோசிச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமே. 2 பேருக்குள்ள மனசில் திருப்பியும் பழையபடி எண்ணம் ஆசைலாம் வளர்ந்துருச்சுன்னா இந்த கல்யாணத்துக்கு வீரா வந்து சம்மதிக்க மாட்டாளேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாறன் வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு, ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா இல்லையா? அதில் தான் சின்ன பிரச்சனை. ஆர்டிஸ்ட் வந்து வரலையா, நீ வேணா நடிக்கிறியா வீராக்கு ஹஸ்பண்டா? என்ன சொன்ன, நீ சொன்னது என் காதில் வந்து கேட்கல. வீராக்கு நீ ஹஸ்பண்டாக வந்து நடிக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்னடா இப்படி கேட்டுட்டு இருக்க, என்னடா தப்பா எதுவும் கேட்டுட்டேனா? சந்தோஷமா சிரிச்ச முகமா வந்து கேட்க வேண்டியதானே, நீ கேட்டு நான் எதுக்கு இல்லைன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து நம்ம மாறன் வந்து பேசுகிறாங்க. ஏன்டா சொல்ல மாட்டேன், மனசில் இருக்கிற ஆசையை வந்து நெச்சத்தில் வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக வந்து ஒத்துக்க தானே தீருவே அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. டேரக்டர் சார், ஒரு 5 நிமிஷம் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். பேமெண்ட் வரப்போகுதுங்கிற மாதிரி டேரக்டரும் அவங்க டீமும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம வீராக்கு டயலாக்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி சார், அடுத்ததெல்லாம் என்ன வசனங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறப்ப பின்னாடியிலேருந்து கல்யாண மாப்பிள்ளை வந்து வர மாதிரி சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம மாறன். இவன் எதுக்கு இப்படி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான்னு சொல்லி கண்ணாடியில் வந்து நம்ம வீரா வந்து மாறனை பார்த்ததுனால அப்படியே பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறாங்க. இந்த பையன் ஏங்க இவ்வளோ டிப்டாப்பாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, அவர் தாங்க உங்களோட ஹஸ்பண்டு. என்னது, இல்லைங்க இந்த சீன் படி அவர் தான் உங்களோட ஹஸ்பண்டுன்னு சொல்ல வந்தேன், டங்க்கு ஸ்லிப் ஆகிடுச்சு, என்னாலலாம் நடிக்க முடியாது, அவன் கூட ஜோடியாலாம் என்னால் கண்டிப்பாக நடிக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ மேடம், என்ன மேடம் இப்படி கடைசியில் வந்து சொதப்புறீங்களே, அதெல்லாம் இல்லைங்க, போய் டேரக்டர்கிட்ட சொல்லுங்கன்னு டேரக்டர் வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து கெஞ்சுறாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியம்மா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. அந்த இடத்துல ராகவனும் டேரக்டரும் சரிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அப்பாடா, இந்த ஆர்டிஸ்ட்டை வந்து சம்மதிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுது, பார்ப்போம் எப்படி நடிக்கிறாங்கன்னு. இவங்க 2 பேரும் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கேமரா முன்னாடியே நிற்க போகிறாங்க. சரி பரவாயில்ல, சூப்பராக எடுத்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஃப்ரண்ட் சைடு வந்து கேமரா வந்து தெரியிற மாதிரி வைக்கிறாங்க, கடையோட என்ட்ரன்ஸ் பகுதி. அப்பன்னு பார்த்து 2 பேரும் ஜோடியாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, உன்னை சமாதானப்படுத்தணும்ல, காவேரி டெக்ஸ்டைல் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் வந்து சொன்னோன்னே ஒரு வசனத்தை வந்து விட்டுறாங்க போல இருக்கு. இல்லையே, இதுக்கு முதல்ல நீ அதுதானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேமரா ரெக்கார்ட் ஆகும்போது வந்து சொல்லிடுறாங்க நம்ம வீரா. கட் 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 அப்படின்னு டேரக்டர் வந்து சொல்கிறாங்க. என்னம்மா ஆச்சு, பாட்டப்படாதீங்க, கேஷுவலாக நிம்மதியாக சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணி நடிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த வசனத்தை வந்து இப்படியே கண்டினியூஸாக வந்து பேசுகிறாங்க. பேசி முடிச்சோன்னா டேக் ஓகே, அடுத்த ஷாட்டுக்கு போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க எனக்கு இந்த புடவை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு 2வது ஷாட் வந்து எடுக்கிறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து இந்த புடவை பிடிச்சிருக்கான் உனக்கு, ஓகே, அதுக்குள்ளே சீக்கிரம் எடுத்துட்டேன், இன்னொரு புடவை வேணா எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது வேணாம் வேணாம் இது சரியில்லை, திருப்பி ரீடேக்குங்கிற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி வசனத்தை வந்து சொல்கிறாங்க. ஏங்க ஒரு புடவை எடுத்தாலே நம்ம பட்ஜெட் படி நமக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது, ஆனால் 2வது புடவை வந்து எடுத்துக்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாக தான் இருக்குது. ஏன் ஹஸ்பண்ட் எனக்கு 2 புடவை வாங்கி தராங்கண்ணே, ஆனால் பட்ஜெட்குள்ளே வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீரா. இந்த கடையில் எடுத்தா கண்டிப்பாக வரும், ஏன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீ. இப்போ நீ 2 வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன், இன்னும் 2 புடவை ஃப்ரீ தானே. என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வந்து அன்பா பசமாக வந்து இருக்கேன்ல, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே புரியுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் இந்த காவேரி டெக்ஸ்டைலுக்கு தான் மகிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போதும் தரத்துலேயும் விலையிலையும் நம்பர் 1 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பட்ஜெட் படி எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து சூப்பராக வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
வாவ்! எக்ஸ்ட்ரார்டினரியா நடிச்சிட்டீங்க. இவ்வளோ சட்டுன்னு எந்த ஒரு ஆடும் நான் ஷூட் பண்ணதா சரித்திரமே இல்ல. ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து சொதப்பிட்டே இருப்பாங்க. சூப்பரா நடிக்கிறவங்களே. நீங்க எக்ஸ்ட்ரார்டினரியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இங்கேயே எடிட்டிங் பண்ணிறலாம்னு சொல்லிட்டு அப்படியே லேப்டாப்ல அப்படியே எடிட்டிங் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்டும் அப்படியே வந்து குடுத்ததுனால, அப்படியே வந்து டிவில டெலிகாஸ்ட் பண்றதுக்கா வந்து குடுக்குறாங்க. அந்த இடத்துல டைரக்டர் ராகவனும் பார்த்து அப்படியே ஓகே பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. ஏன்னா அப்பா பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிருவாரு. அதனால டிவில முன்கூட்டியே குடுத்துருவோம்னு சொல்லிட்டு தான் இது மாரிலாம் ஐடியா பண்ணி ராகவன் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அப்படியே வீட்டுக்கு வராங்க. "அப்பா ஆட் வந்து சூப்பரா வந்து ரெடி பண்ணியாச்சுப்பா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "யாருடா நடிச்சது ஆட்ல?" அப்படின்னு சொல்லும்போது, ராகவன் வந்து ஜர்க் ஆகுறாங்க. "பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லப்பா. பட்ஜெட் அதிகமாயிடும். நமக்கு அது சுத்தமா பிடிக்காதுல்ல. ஏன்னா அவங்க நடிக்கிறதுக்கு 3,00,000 5,00,000ன்னு கேட்குறாங்க. அதனால வேணான்னு சொல்லியாச்சு. சின்ன ஆர்டிஸ்ட்ட தான்ப்பா போட்டுருக்கோம்." சின்ன ஆர்டிஸ்ட்னா யாரு? நம்ம கடையில இருக்கிற வேலை பார்க்குறவங்களே வந்து சூப்பரா நடிச்சு குடுத்துட்டாங்க. யார்றா அது? நம்ம வீரா. வீராக்கு ஜோடியா யார் நடிச்சது? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம மாறன் சொல்லிடுறாங்க. கடுப்பாயிடுறாங்க நம்ம ராமச்சந்திரன். வள்ளி வந்து சந்தோஷம் தாங்கல. என்னடா இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நானும் வந்திருப்பேனே. என் புள்ள நடிக்கிறத நானும் கண் குளிர வந்து பார்த்துருப்பேனேங்கிற மாரி வருத்தப்படுறாங்க. நான் கோவப்பட்டு பேசினா, "நீ என்ன வருத்தப்படுற மாரி பேசுற? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுலன்னு?" சொல்லி உச்சகட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல நம்ப ராமச்சந்திரன் மாறனோட அப்பா. "டேய் ராகவா, என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம இந்த ஆட் எங்கேயுமே வரக்கூடாது. அவனெல்லாம் நம்பி ஆட்லாம் குடுத்தோம்னு வச்சுக்கயேன், டிவிலலாம் டெலிகாஸ்ட் பண்ணுனா, யார்றா நம்ம கடைக்கு வரா? அவன் அப்பப்போ வந்து எல்லா இடத்துலயும் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். என்ன இவன்? இவன்லாம் வந்து ஆட் ஷூட்ல நடிச்சிருந்தா, யார் வருவான்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்களா? என்னடா நெனச்சிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆல்ரெடி குடுத்தாச்சுப்பா. டிவிலலாம் வந்து பார்த்துருப்பாங்க. இன்னொரு வந்து பிளேஸ்மென்ட் பண்ணியிருப்பாங்க" அப்படின்னு சொன்னோனே, "அச்சச்சோ! என்னமோ பண்ணுங்கடா. ஆனா இதனால வியாபாரத்துல டல் ஆச்சுன்னு வச்சுக்கயேன், நான் உங்க யாரையும் வந்து சும்மா விடமாட்டேன்னு" சொல்லிட்டு ராமச்சந்திரன் மட்டும் கோச்சிட்டு வந்து போறாங்க. "ஏய் டிவில பார்க்க போறோமாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா அத்த டிவில பார்க்க போறோம். அப்பா வந்து இது மாரிலாம் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு தான் நான் இப்படியெல்லாம் முடிவெடுத்தேன்." "பரவால்லடா ராகவா, நீயும் வந்து உங்க அப்பா மாரியே பிரில்லியன்ட்டா வந்து யோசிச்சு, முன்கூட்டியே இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு செயல்பட்டல்ல. சூப்பர்றாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க." அப்பன்னு பார்த்து நம்ம வள்ளி வந்து டிவியெல்லாம் தொடச்சு வைக்கிறாங்க. "நாளைக்கு நான் மாறன வந்து இந்த டிவில தான் பார்க்க போறேன். நான் டிவி பார்க்கணும்னு என்னைக்கும் ஆர்வம் பார்த்ததில்ல. ஆனா நாளைக்கு நான் டிவி பக்கத்துல தான் உட்காந்துக்கிட்டே இருப்பேங்கிற மாரி மாசா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப வள்ளி. அடுத்த நாள் காலையில வந்து மாறன் வந்து டிவி வந்து ஆன் பண்றாங்க. வள்ளி வந்துடுறாங்க. இன்னவர டிவில வந்து காட்ட ஆரம்பிச்சுருவாங்கன்னு சொன்னோனே, 2 பேரும் ஜோடியா வந்து பார்க்குறாங்க. "மாறா சூப்பரா நடிச்சிருக்க போல இருக்கு. நானும் வரணும்னு தான்டா ஆசைப்பட்டேன். ஆனா முடியாம போச்சு." "ஏன் அத்த நீ வேற? சொன்ன டயலாக்கே சொல்ல வச்சு வச்சு ரொம்பவே போர் அடிச்சுட்டாங்க. நீ எல்லாம் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கயேன், புடிக்காம போயிருக்கும். இருந்தாலும் நீ நடிக்கிற அழக வந்து நான் பார்த்துருப்பேன்ல. டிவில பாரு அத்த, 2 நிமிஷம் வேல தான். இதுவே அங்க இருந்தா 1 நாள் வேல. பார்த்துக்க." அப்படின்னு சொன்னோனே, "ஆமாண்டா நீ சொல்றதும் கரெக்ட் தான்னு" சொல்லிட்டு டிவில வந்து ஆட வந்து பார்க்குறாங்க. "சூப்பரா இருக்குடா. இன்னோரம் அடுத்த ஆட் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்டா. எவ்வளோ நேரம் ஆகப்போகுதுன்னு தெரியலையேங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வள்ளி. ஆல்ரெடி நான் இந்த விஷயத்த வந்து டைரக்டர்ட்டேருந்து கேட்டு வச்சிருக்கேன் அத்த ஒரு காப்பி. நான் டிவில போட்டு விடுறேன்னு சொன்னோனே, டிவில வந்து ப்ளே பண்றாங்க. அப்படியே பார்க்குறாங்க. நம்ப மாறனோட ஃபேஸ் வந்து எவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்கு. இவன் லவ் பண்றேன்னு சொன்னப்ப இதே மாரி தானே ஹேப்பியா இருந்தான். இப்பயும் ஹேப்பியா இருக்கான். டிவி இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் ஹேப்பியா ஃபீல் பண்றான்னா, ஒரு வேளை இவன் லவ் பண்ற பொண்ணு வீராவா இருக்குமோ? அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து பிரில்லியன்ட்டா வந்து யோசிக்கிறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம பாருங்க.